வரவிருக்கும் சட்டமன்ற தேர்தல்களுக்கான தொகுதி பங்கீட்டு ஒப்பந்தத்தில் திமுக மற்றும் காங்கிரஸ் கட்சிகள் கையெழுத்திட்டுள்ளன. காங்கிரஸ் கட்சி 28 தொகுதிகளில் போட்டியிடும் எனவும் மேலும் ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் இடமும் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. The DMK and Congress signed a seat-sharing pact for the upcoming assembly elections. Congress will contest 28 seats and has also been allotted one Rajya Sabha berth. திமுக கட்சி மாநிலங்களவை தேர்தலுக்கான தங்கள் வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டுள்ளது. இதில் திருச்சி சிவா 5வது முறையாக மாநிலங்களவைக்கு செல்ல உள்ளார். The DMK party has announced its candidates for the Rajya Sabha elections, including Tiruchi Siva, who is set to enter the upper house for his 5th term. இந்திய அறிவியல் கழகம் மூளை இணை செயலிகளை உருவாக்குவதற்கான ஒரு மூன்ஷாட் திட்டத்தை தொடங்கியுள்ளது. இந்த தொழில்நுட்பம் செயற்கை நுண்ணறிவு வழிமுறைகளை வன்பொருளுடன் இணைத்து மனித மூளையின் செயல்பாடுகளை மீட்டெடுக்கும் அல்லது மேம்படுத்தும். The Indian Institute of Science launched a moonshot project to develop brain coprocessors. This technology combines AI algorithms with hardware to restore or enhance human brain functions. மத்திய கிழக்கில் நிலவும் நெருக்கடி காரணமாக கடந்த 4 நாட்களில் 1500க்கும் மேற்பட்ட விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. சென்னை மற்றும் திருச்சி விமான நிலையங்களிலிருந்து வளைகுடா நாடுகளுக்கான பயணம் கணிசமாக பாதிக்கப்பட்டுள்ளது. Over 1,500 flights were canceled in 4 days due to the ongoing crisis in the Middle East. Travel from Chennai and Trichy to Gulf countries remains significantly disrupted. அமேசான் நிறுவனம் தனது ரோபோட்டிக்ஸ் பிரிவில் குறைந்தபட்சம் 100 ஊழியர்கள் பணிநீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக உறுதிப்படுத்தியுள்ளது. இது தொழில்நுட்ப நிறுவனமான அமேசானில் மேலும் ஊழியர் குறைப்பு நடவடிக்கைகளை சுட்டிக்காட்டுகிறது. Amazon has confirmed layoffs affecting at least 100 jobs within its robotics division, signaling further workforce adjustments at the tech giant. ஈரானுக்கு எதிராக ராணுவ தாக்குதல்களை நடத்துவதற்கான அதிபர் ட்ரம்ப் அதிகாரத்தை கட்டுப்படுத்தும் தீர்மானத்தை அமெரிக்க செனட் நிராகரித்துள்ளது. இது தற்போதைய மோதலுக்கு காங்கிரசின் குறுகிய ஆதரவை காட்டுகிறது. The U.S. Senate has rejected a resolution that aimed to limit President Trump's authority to conduct military strikes on Iran, showing a narrow congressional support for the ongoing conflict. ஹார்முஸ் ஜலசந்தி மூடப்பட்டதால் எரிசக்தி விநியோகத்தில் 92 விழுக்காடு சரிவு ஏற்பட்டுள்ளது. இது நவீன வரலாற்றில் எரிசக்தி போக்குவரத்தில் ஏற்பட்ட மிக கடுமையான இடையூறாகும். The closure of the Strait of Hormuz led to a significant 92% drop in energy flows, representing the sharpest disruption to energy traffic in modern history. இந்திய பெருங்கடலில் அமெரிக்க நீர்மூழ்கி கப்பல் ஒன்று ஈரானிய கடற்படை கப்பலை நீர்மூழ்கி குண்டு மூலம் அழித்தது. 2ஆம் உலகப் போருக்குப் பிறகு எதிரி கப்பல் ஒன்று இவ்வாறு மூழ்கடிக்கப்படுவது இதுவே முதல் முறையாகும். A U.S. submarine has destroyed an Iranian naval vessel with a torpedo in the Indian Ocean, marking the first such sinking of an enemy ship since World War II. உலகளாவிய எரிசக்தி விநியோக நெருக்கடியை சமாளிக்க உதவும் நோக்கில் இந்தியாவிற்கு 95 லட்சம் பேரல் ஆயில் வழங்க தயாராக இருப்பதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது. Russia has stated its readiness to supply 9.5 million barrels of oil to India, aiming to help manage the ongoing global energy supply crisis. தென்னாப்பிரிக்காவை எளிதாக வீழ்த்த நியூசிலாந்து அணி T20 உலகக் கோப்பை இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது. எதிரணி கேப்டனை அதிர்ச்சியில் ஆழ்த்திய அதிரடியான தொடக்க இணை இதற்கு முக்கிய காரணமாக அமைந்தது. New Zealand secured a spot in the T20 World Cup final, defeating South Africa convincingly thanks to an explosive opening partnership that left the opposition captain stunned. IPL 2026 தொடரின் முதல் கட்ட அட்டவணை இந்த வாரம் அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பெங்களூருவின் சின்னசாமி மைதானம் தொடக்க போட்டி மற்றும் இறுதிப் போட்டியை நடத்த வாய்ப்புள்ளது. The first phase of the IPL 2026 schedule is expected to be officially released this week. Bengaluru's Chinnaswamy Stadium will likely host the opening match and the final. வான்கடே மைதானத்தில் நடைபெறவுள்ள மிகவும் எதிர்பார்க்கப்படும் அரையிறுதிப் போட்டியில் இந்தியாவும் இங்கிலாந்து அணியும் மோத உள்ளன. சமீபத்திய ஆட்டத்திறன் அடிப்படையில் இங்கிலாந்து அணி சற்றே கூடுதல் வெற்றி வாய்ப்புள்ள அணியாக கருதப்படுகிறது. India and England are on a collision course for a highly anticipated semi-final match at the Wankhede Stadium, with England viewed as slight favorites due to recent form.